நல்லது. இந்த அருமையான சந்தர்ப்பத்திலும் ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றதுல மீண்டுமாக நாங்கள் சந்தோஷமுடையவர்களாக இருக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் கடவுளுடைய நாமங்களில் ஒன்றான எடோனாய், கடவுள் என்னுடைய எஜமான் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய அந்த பெயரின் அர்த்தங்களையும், அந்த பெயர் சொல்லப்பட்ட பின்னணியையும், அதே நேரத்தில் அந்த காரியம், இந்த பெயர் எங்களுக்கு எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த எடோனாய், இந்த வார்த்தையின், இந்த சொல்லின் அர்த்தம், ரைட், கடவுளுடைய பெயருக்கான இந்த அர்த்தம், இது ஒரு எபிரேய சொல். இதன் அர்த்தம் சர்வத்திற்கும் அதிகாரியானவர் அல்லது எஜமான் அல்லது மாஸ்டர் என்று சொல்லுவோம் இல்லையா? அப்ப கடவுள் என்னுடைய எஜமானார், ரைட், என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. இந்த பெயர் முதலாவது எங்க சொல்லப்படுகிறது என்பதை நாங்கள் கவனிப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல முதல் 6 வசனங்களுக்குள்ள, முக்கியமாக 2வது வசனத்துல இந்த பெயர் ஆபிரகாமின் மூலம் சொல்லப்படுகிறதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அப்ப ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது: இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் என்று நாங்கள் 1வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப ஆபிரகாம், இதுக்கு 1வது அதிகாரத்துல சில செயல்கள், சில காரியங்கள் நடைபெறுகிறது. அந்த காரியங்களுக்கு பிற்பாடு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இந்த காரியங்களை சொல்றார். பயப்படாத, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ரைட்? சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய கேள்வி, ஆபிரகாமுக்கு ஒரு கேள்வி வருது ஆண்டவர் இப்படி சொல்லும் பொழுது. ரைட்? அதாவது நாங்க பிராக்கெட்ல போட்டிருக்கோம் பாருங்க, நிச்சயமற்ற எதிர்காலம். ரைட்? அப்ப ஆபிரகாமுடைய கேள்வி எதுல தங்கி இருக்குதுன்னு சொன்னா, அவருடைய எதிர்காலத்தில தங்கி இருக்கு. ரைட்? ஏன்னு சொன்னா, ஆபிரகாம் சொல்றாரு பாருங்க 2ஆம் வசனத்துல, ஒரு நிமிஷம் கரண்ட் வந்துருச்சு, கொஞ்சம் நான் செட் பண்ணி கொள்றேன். எனக்கு ஒரு நிமிடம் தாருங்க. Right, thank you. Right. அப்ப எடோனா என்ற நாமம், பெயர் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல எங்களுக்கு சொல்லப்படுகிறது. அதுல நாங்க பார்த்தோம் என்ன, ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசும் பொழுது, ஆபிரகாமுக்கு நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், மகா பெரிய பலன் என்று சொல்லும் பொழுது, ஆபிரகாம் எதிர்காலத்தின், நிச்சயமற்ற எதிர்காலத்தை குறித்ததான ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது ஒரு
ஒரு காரியத்தை குறித்து ஒரு குழம்பின நிலைமையில ஆபிரகாம் இருக்கிறார் இல்லையா? அப்ப 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆபிரகாம் என்ன சொல்றார் பாருங்க. அதற்கு ஆபிராம் கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். அப்ப இந்த 2வது வசனத்துலதான் ஆபிரகாம் சொல்றார் இல்லையா, கர்த்தராகிய ஆண்டவரே, அதாவது ஆங்கிலத்துல சொல்லப்படுகிறது லார்ட் காட். அப்ப ஜெகோவா அல்லது எடோனாய் ஜெகோவா என்று ஒரு பெயரை இங்க ஆபிரகாம் முதல் தடவை ஆண்டவருக்கு சொல்றத நாங்க கவனிக்கலாம். அப்ப இந்த பெயரை உச்சரித்ததுக்கு பிற்பாடு ஆபிரகாம் என்ன சொல்றாரு, நாங்க சொன்ன மாதிரி ஒரு நிச்சயமற்ற எதிர்காலத்தை, அதாவது எனக்கு ஒரு பிள்ளை நீங்க தருவேன்னு சொல்லியிருந்தீங்க, எனக்கு ஒரு பிள்ளை புத்திர சந்தானம் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா இன்னும் நீங்க அதை எனக்கு கொடுக்கல ஆண்டவரே. என் வீட்டுல இருக்கின்ற இந்த எலியேசர் அவன் எனக்கு வாரிசா, சுதந்திரவாளியாய் வாரிசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய யோசனையின்படி கடவுள்கிட்ட சொல்றார். அப்ப கடவுள் பிரதி உத்தரமாக என்ன சொல்றார்? இப்ப என்னன்னு அழைச்சாரு, கர்த்தராகி ஆண்டவரே, எடோனாய், எஜமான் என்று சொல்லி அழைத்துதான் இந்த காரியத்தை ஆபிரகாம் சொன்னார். இப்ப அந்த எஜமான் என்ன செய்யறாரு, ஆபிரகாமோட கதைக்கிறார். என்ன சொல்றார் ஆண்டவர்? அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டார், இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப ஆண்டவர், அப்ப என்ன நாங்க பாக்குறோம், கடவுளை ஆண்டவர் எஜமான் என்று அழைக்கின்ற மனிதனுக்கு எஜமானார் ஒரு பதில் கொடுக்கிறார். அப்ப கடவுளை எஜமான் ஆண்டவரே என்று அழைக்கிற மனிதன் என்ன செய்யறான், தன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையில தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு சிந்தனைக்குள்ள இருக்கிறார். எலியேசர் தான் தன்னுடைய வீட்டின் வாரிசு என்று நினைச்சு கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த ஆபிரகாமுடைய எஜமான் என்ன சொல்றாரு, இல்ல, உன்னுடைய மாஸ்டராக இருக்கின்ற, உனக்கு அதிகாரியாக இருக்கின்ற நான் வைத்திருக்கின்ற திட்டத்தை நீ நோக்கி பாரு என்று சொல்லிதான் அவனை வெளியே கூட்டிட்டு வந்து வானத்தை காட்டி, இந்த நட்சத்திரங்களை எண்ணிப்பாரு, அண்ணாந்து பார்த்து எண்ணிப்பாரு, நீ அவைகளை என்ன கூடுமானா எண்ணு, நீ அப்படியாக உன்னுடைய சந்ததியை நான் பெருக்குவேன் என்று சொல்றார். அதாவது ஆபிரகாமுடைய சித்தத்தின்படி அல்ல, ஆபிரகாமுடைய எஜமானாக இருக்கின்ற எஜமானின் சித்தத்தின்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கை நடக்கும் என்பதை ஆண்டவர் அங்க காண்பிக்கிறார். அப்ப இந்த பின்னணியில தான் இந்த எடோனாய் எஜமான் என்ற அந்த வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே ஆபிரகாம் கடவுளை எஜமான் என்று சொல்லும் பொழுது என்னத்தை வெளிப்படுத்துறாரு, அவருக்கு நான் சொந்தமானவன், அதே நேரத்துல அவருடைய விருப்பத்தை செய்ய வேண்டியவன் என்று சொன்ன. இப்ப பாருங்க, எஜமான், அப்ப நான் யாரு, அடிமை என்ற அடிப்படையில தான் அவர் இந்த வார்த்தையை சொல்றார். அப்ப நான் அவருக்கு சொந்தமானவன், அவருடைய விருப்பத்தை செய்ய வேண்டியவன், அதே போல தன்னை முழுவதுமாக கடவுளுடைய கரத்துல ஒப்படைக்க வேண்டியவனாக இருக்கிறேன் என்பதை ஆபிரகாம் இங்கு இந்த பகுதியில வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம். எப்படின்னு சொன்னா 6ஆம் வசனத்துல, 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, இப்ப கடவுள் பேசினதுக்கு பிற்பாடு, எஜமான் பேசினதுக்கு பிற்பாடு ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமை பத்தி என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சரியா? அப்ப 2ஆம் வசனத்துல ஆபிரகாம் சொன்னதை போல, எடோனாய், நீர் என் எஜமான், எனவே என்னுடைய திட்டத்திற்கும் என்னுடைய விருப்பத்திற்கும் உம்முடைய திட்டத்துக்கும் உம்முடைய விருப்பத்திற்கும்
என்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கின்றேன் என்ற விதமாக தான் இந்த 6ஆம் வசனத்துல கர்த்தரை விசுவாசித்தான் என்று சொல்லப்படுகிறது. ரைட்? விசுவாசித்தான் என்றால் என்ன? தன்னுடைய வாழ்க்கையை அந்த எஜமானுடைய விருப்பத்துக்கு ஒப்படைத்து விட்டார். தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலங்களை தன்னோடு பேசிய அந்த எஜமானை நம்பி அவருடைய கைகள்ல கொடுத்து விட்டார் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப எடோனாய் என்று ஒருவன் தேவனை அழைக்கும் போது அழைக்கப்படுகின்றவர் தன் வாழ்க்கைக்கு அதிகாரியாகவும் உரிமையாளராகவும் இருக்கிறார் என்பதை கடவுளை யாரெல்லாம் எடோனா என்று அழைக்கிறார்களோ அவர்கள் இந்த காரியத்தை வெளிப்படுத்துறவங்களாக இருக்கிறாங்க. என்ன வெளிப்படுத்துறாங்க? கடவுள் என்னுடைய வாழ்க்கைக்கு அதிகாரி, கடவுள் என்னுடைய வாழ்க்கையின் உரிமையாளர் என்பதை வெளிப்படுத்துறாங்க கடவுளை எடோனா என்று கூப்பிடுவதின் மூலம் என்பதை நாங்க கவனிக்கிறோம். சரியா? இப்ப நாங்க பார்த்தோம் எஜமான், அடிமை. அப்ப கடவுள் எடோனாய் எஜமான். அப்ப அவரை எடோனாய் என்று கூப்பிடுகிறவன் அவருடைய விருப்பத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான் என்பதை வெளிப்படுத்துகின்றான். அதாவது தன்னை அடிமையாக, அந்த எஜமானுடைய அந்த ராஜாவின் அடிமையாக தன்னை வெளிப்படுத்துகின்றான். அவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்படைக்கிறான் என்பதை நாங்க பார்க்கிறோம். அதுதான் அந்த ஆபிரகாமுடைய சம்பவத்துல நாங்க கவனிக்கிறோம். அப்ப அடிமை, எஜமான் என்று சொல்லும் பொழுது வேதாகமத்துல தொடர்ந்தும் புதிய ஏற்பாட்டு வரைக்கும் இந்த காரியம் பேசப்படுகிறத நாங்க அவதானிக்கலாம் அன்பானவர்களே. ரைட்? முதலாவது யாத்ராகமம் 21ஆம் அதிகாரத்துல முதல் 6 வசனங்களை பார்க்கிறோம். அடிமைகளை குறித்து சொல்லப்படுது. ரைட்? அந்த அடிமைகளை குறித்து சொல்லப்படுகிற காரியத்துல நான் சுருக்கமா அந்த காரியங்களை நான் பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு அடிமையை ஒருத்தன் சேவைக்கு வேலைக்கு வச்சிருப்பான்னு சொன்னா அவன் என்ன செய்யணுமா? அந்த அடிமையை 6 வருடத்துக்கு மேல என்ன செய்ய முடியாது, தனக்கு வேலைக்கு வைத்துக் கொள்ள முடியாது. 7வது வருடம் அவன் என்ன செய்யணும்? அவனுக்கு அந்த அடிமைக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்க நாங்க வாசிக்கிறோம். அதே போல அந்த அடிமையானவன் அந்த எஜமான் கிட்ட வேலை செய்யும்படி தனியாக வந்திருப்பான்னு சொன்னான். ரைட்? யாரையும் கூட்டிட்டு வராம, யாரும் குடும்பம் இல்லாம ஒரு தனி நபராக அடிமையாக வந்திருப்பான்னு சொன்னா அவன் விடுதலையாகி போகும் பொழுது எப்படி போகணும்? தனியா தான் போகணும். ரைட்? அதே நேரத்துல குடும்பத்தோடு வந்திருப்பான்னு சொன்னான். ரைட்? குடும்பமா அடிமையாக வந்திருப்பான்னு சொன்னான். பிள்ளை, மனைவி, பிள்ளைகளோட அவன் எப்படி விடுதலை ஆகணுமா? குடும்பத்தோட விடுதலையாகி போகணும். யாரோட வந்தாலும் அவங்களோட அவன் போகணும் என்று சொல்லி யாத்ராகமத்துல வாசிக்கிறோம். அதே மாதிரி இப்ப தனியா வார ஒரு அடிமைக்கு அந்த வீட்டுல இருக்கிற எஜமான் என்ன செய்யறாரு? திருமணம் செய்து வைக்கிறாருன்னு சொன்னா அந்த திருமணத்தின் மூலம் அந்த அடிமையானவனுக்கு பிள்ளைகள் கிடைக்குதுன்னு சொன்னா அவன் விடுதலை ஆகிற சந்தர்ப்பத்துல என்ன செய்யணுமா? அவனுடைய மனைவியையும் அவனுடைய பிள்ளைகளையும் எஜமானுக்கிட்ட விட்டுட்டு தனிமையா போகணும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதுதான் அடிமைகளை குறித்த கட்டளையாக யாத்ராகமம் 21ஆம் அதிகாரத்தில் நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்டா? இப்ப அதே சந்தர்ப்பத்தை நாங்க நீங்க வாசிக்கிறீங்க, இப்படி விடுதலையாகி போகிற எஜமான், அந்த அடிமையானவன் எஜமான்கிட்ட சொல்றான், இல்ல எஜமான், எனக்கு விடுதலையாகி போக முடியாது. ஏன் முடியாது? நான் குடும்பத்தோட இருக்கிறேன். என்னுடைய மனைவியை, நீங்க எனக்கு திருமணம் செய்து வைத்த அந்த மனைவியையும் என்னுடைய பிள்ளைகளையும் நான் நேசிக்கிறேன். ஆகவே எனக்கு விடுதலை வேண்டாம் என்று சொல்லி அவன் மனப்பூர்வமாக சொல்லுவான் என்று சொன்னான். அதாவது அவன் என்ன சொல்றான்? முழு விருப்பத்தோட வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே நான் உங்களுக்கு அடிமையாக சேவை செய்கிறேன், எஜமானே நான் உங்களுக்கு அடிமையாக சேவை செய்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுவான் என்று சொன்னான். அவன் என்ன பார்த்தோம்? தனியா வந்தா தனியா போகணும், குடும்பத்தோட வந்தா குடும்பத்தோட போகணும். தனியா திருமணமாகி அவனுக்கு அங்க ஒரு குடும்பம் ஏற்பட்டுன்னு சொன்னா அந்த குடும்பத்தை விட்டுட்டு போகணும். அதை விட்டுட்டு போக மனது இல்லாம இருக்குன்னு சொன்னா அவன் எஜமான்ட்ட என்ன கேட்கலாம்? வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன்னு சொல்லி மனப்பூர்வமாக விருப்பத்தோட ஒத்துக்கொண்டு விருப்பத்தோட அடிமையாகிறான் என்பதை நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. இதைத்தான் நாங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, என்னன்னு சொல்றான்னு சொன்னா ஆங்கிலத்துல பாண்ட் ஸ்லேவ். ரைட்? பாண்ட் ஸ்லேவ், அதாவது வாழ்நாள் முழுக்க ஒரு விஷயத்திற்காக, ஒருத்தருக்காக தன்னை கொடுத்து விட்ட ஒரு அடிமையாக
இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப உலகத்துல இருக்கிற எஜமானை குறித்து சொல்லப்படும் பொழுது அந்த எபிரேய வார்த்தை எடோ நாவ் அப்படின்றத வார்த்தையோட முடியும். எடோ நாவ், எஜமான். அதே வார்த்தையை கடவுளுக்கு சொல்லும் பொழுது, கடவுள் என்னுடைய எஜமான் சொல்லும் பொழுதுதான் அந்த எபிரேய வார்த்தை எப்படியாக வருகிறது? எடோனாய் என்று வருகிறது என்று சொல்லப்படுகிறது அன்பானவர்களே. எனவே இந்த உலகத்து எஜமான், இந்த அடிமைத்தனத்துல நடக்கிற இந்த காரியங்கள், இப்ப பொன் ஸ்லேவாக அவன் தன்னை அடிமையாக சேவை செய்யும்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான்? எஜமான் என்ன செய்யணுமா? 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 21ஆம் அதிகாரம் யாத்ராகமத்துல. அவன் எஜமான் அவனை நியாயாதிபதியிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவின் நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். அப்ப காதுல ஒரு துவாரம் போடும், அடையாளம் போடும். அதாவது இவன் விருப்பத்தோடு வாழ்நாள் முழுக்க விரும்பி எனக்கு அடிமையாக இருக்கும்படியான சேவையாளன் என்ற ஒரு அடையாளம் அவனுக்கு போடப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப எஜமான் விரும்பி பொன் ஸ்லேவாக அவனோட சேர்ந்து கொள்ளுகின்ற அடிமையும் குறித்து நாங்க இங்க கவனிக்கிறோம் இல்லையா? ரைட். அப்ப அதன் மூலம் நாங்க சுருக்கமா பார்க்கிற காரியம் என்னது? 6 வருடத்துக்கு மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் ரைட் அவரை எஜமானாக ஏற்றுக்கொண்டு அவர் செயல்படணும். அதே நேரத்துல அவரு விருப்பத்தோட சேர்ந்தவர் என்ன செய்யணும்? தன்னுடைய விருப்பத்தை அல்ல, எஜமானின் விருப்பத்தை செய்யும்படி தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்துறான் இல்லையா? அப்ப பாருங்க அன்பானவர்களே, ஆபிரகாம் தேவனை எஜமான் என்று அழைத்ததின் மூலம் இதைத்தான் வெளிப்படுத்துறார். ரைட். இனி என்னுடைய வாழ்க்கை, எடோனாய், எஜமானே, என்னுடைய வாழ்க்கையில இனி என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உம்மை ஏற்று உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி என்னை ஒப்புவிக்கின்றேன் என்ற சிந்தனையில தான் கடவுளை எடோனாய், எஜமான் என்று அழைக்கிறத நாங்க கவனிக்கிறோம் இல்லையா? அதே நேரத்துல பாருங்க, இப்படி நாங்க கண்ட மாதிரி அந்த அடிமையானவன் எஜமான் கிட்ட போய் கேட்கும் பொழுது எஜமான் ஒரு அடையாளத்தை போட்டு அவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எஜமான் என்ன காரியத்தை வெளிப்படுத்துறாரு? அந்த அடிமையை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு ரைட் அவன் வாழ்நாள் முழுவதும் அவனை பாதுகாக்க, அவனுக்கு தன்னுடைய பராமரிப்பை கொடுக்க, ரைட், அவனுக்கு தன்னுடைய போஷிப்பை வழங்க, அதே நேரத்துல தன்னுடைய விருப்பத்தின்படி அந்த அடிமையானவனை நடத்த அதிகாரம் உள்ளவராக அவரு மாறுகிறார் என்பதை அந்த அடையாளம் வெளிப்படுத்துகிறது. சரியா? அப்ப ஆபிரகாம் கடவுளை எஜமான் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக தேவனுடைய விருப்பத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நாங்க பார்த்த 6ஆம் வசனத்துல தன்னை தேவனை விசுவாசித்தான் என்று சொல்லப்படுகிற காரியத்துல முழுவதுமாக தன்னை கொடுத்தான் என்பதை நாங்க பார்த்தோம். அப்ப தேவன் என்ன செய்தாரு? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படி அவர் அவனோடு செய்து கொண்ட அந்த வாக்கு தத்தங்களை கடவுள் புதுப்பித்து கொண்டார். அதான் நாங்க பார்த்த வெளியே கொண்டு அந்த வானத்தை காண்பித்து, நட்சத்திரங்களை காண்பித்து, அதை எண்ணிப்பாரு, அது என்ன கூடுமானால் இவ்வளவாக உன்னுடைய சந்ததி ரைட் பெருகும் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையை புதுப்பிச்சு கொள்றார். அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கடவுள் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார் என்பதை திரும்பவும் உறுதிப்படுத்துறார் ஆபிரகாம். ரைட். அப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு நம்பிக்கையற்ற, தெளிவற்ற எதிர்காலம் அல்லது தன்னுடைய திட்டத்தின் படியான என்னத்தை நாங்க பார்த்தோம்? நம்பிக்கையற்ற எதிர்காலம் சொல்லும் பொழுது எலியேசரை, தன்னுடைய வீட்டில் இருக்கிற எலியேசர் என்பவரை வாரிசாக பெற்றுக்கொள்வதற்கு, வாரிசாக வைத்துக் கொள்வதற்கு விரும்புகிற ஒரு காரியம் ஆபிரகாம்கிட்ட இருந்துச்சு இல்லையா? ஆனால் இங்க என்ன நடந்துச்சு? ஆபிரகாமின் வாழ்க்கைக்கு எஜமானாக, ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு மாஸ்டராக இருக்கின்றவரின் சித்தத்தின்படியே காரியங்கள் நடைபெறும் என்பதை ஆபிரகாமுக்கு கடவுள் எஜமானார் வெளிப்படுத்துகிறார். ரைட். அடிமை என்று சொல்லுகிறாய் இல்லையா? ரைட். என்னை எடோனா என்று சொல்வதன் மூலம் எனக்கு எல்லாவற்றையும் ஒப்புவித்தேன் என்று சொல்லுகிறாய். எனவே உன்னுடைய வாழ்க்கையில எதிர்கால திட்டம், எதிர்கால காரியங்கள் எல்லாமே
என்னுடைய சித்தத்தின்படி நடைபெறும். இவன் அல்ல, நீ யோசிச்சிருக்கின்ற எலியேசர் அல்ல உன்னுடைய சந்ததி, அவன் இல்ல உன்னுடைய வாரிசு, உன்னுடைய கற்ப பிறப்புதான் உன்னுடைய வாரிசு, அது என்னுடைய சித்தம் என்பதை தேவன் எஜமானார் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப கடவுள் ரைட் எஜமானராக ஒரு அதிகாரியாக தன்னுடைய மக்கள் மீது முழு உரிமையையும் அதிகாரத்தையும் உடையவராக இருக்கிறார் என்பதை நாங்க பார்த்தோம் இல்லையா? அதாவது மக்களுக்கு தேவையான போஷிப்பை, அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை, அவங்களுக்கு தேவையான வழிநடத்தலை கொடுப்பதற்கு எல்லா விதமான ரீதியிலும் அவர் உரிமை உள்ளவராக, அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப அது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, இன்று கடவுளை எஜமானாக கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டவராக, அவர் அதுக்கு பொறுப்புள்ளவராக இருக்கிறார் அன்பானவர்களே. சரியா? ஆனா நாங்க தான் சில நேரங்கள் என்னது நாங்க எழுதியிருக்கிற மாதிரி அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக எஜமானர்களை வச்சிருக்கிறோம் இல்லையா? எங்களை ஆளுகை செய்யும்படி, எங்களை வழி நடத்தும்படி இல்லையா? அநேக நேரங்கள்ல கடவுளுக்கு எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யறது இல்லை, எங்களை விட்டு கொடுக்கறது இல்லை. இப்ப நாங்க எழுதியிருக்கிற மாதிரி கடவுள் நம்முடைய வாழ்க்கையில முழுமையான அதிகாரம் உள்ளவராக இருப்பதை அல்லது முழுவதுமாக எங்களை சொந்தம் பாராட்டுறதை நாங்க அநேகமாக என்ன செய்யறது இல்லை, விரும்புறது கிடையாது. இது உண்மையா? அநேக நேரங்கள் அது உண்மை. எங்களுக்கு விருப்பம் இல்லை கடவுள் முழுமையாக 100% எங்க மேல அதிகாரம் செலுத்துறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. 100% அவருடைய வழிநடத்தலை கொடுப்பதற்கு சில நேரங்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லை இல்லையா? ஏன்னு சொன்னா எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்க எஜமானர்களாக இருக்க நாங்க விரும்புறோம் இல்லையா? நம்முடைய விருப்பங்களுக்கு தடையாக யாராவது வருவாங்கன்னு சொன்னா அது கடவுளாகவே இருந்தாலும், எங்ககிட்ட கேள்வி கேட்கிறவங்களாக இருந்தாலும் ரைட், நாங்க அதை விரும்புவது கிடையாது இல்லையா? ஏன்னா நான் தான் என்னுடைய வாழ்க்கையின் அதிகாரி, நான் தான் என்னுடைய வாழ்க்கையின் ராஜா. ஆகவே நான் விரும்புகிற ஒருவருக்கு சொந்தமா இருக்கிறதுக்கு தான் நாங்க என்ன செய்யறோம், அதிகமா விரும்புகிறவர்களாக நாங்க இருக்கிறோம் இல்லையா? அதாவது நாங்க யாரை விரும்புகிறோமோ, நாங்க யாருக்கு எங்களை எஜமானாக ஏற்படுத்தி அவங்களுக்கு நான் அடிமையாக இருக்க விரும்புறோமோ இல்லையா? அன்புக்கு நான் அடிமைன்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த மாதிரி அவங்களுடைய பேச்சுக்கு நான் அடிமை, அவங்களுடைய ஆதரவுக்கு நான் அடிமை என்றெல்லாம் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? அது மாதிரி நாங்க சில பேரை வைத்து அவங்களுக்கு நாங்க அடிமையாகும்படி நாங்க சிலரை தெரிந்து கொண்டு வச்சிருப்போம். ஆனா எங்களுடைய வாழ்க்கைய கடவுளுக்கு அடிமையாக, கடவுளுக்கு முழுமையாக கொடுக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னா கடவுள் முழுவதுமாக எங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்ச உடனே, கடவுள் அவருடைய ஆளுகையை முழுவதுமாக ராஜாவாக இருந்து, மாஸ்டராக இருந்து அவர் வழிநடத்தும் பொழுது எங்களுடைய விருப்பங்களை, எங்களுடைய இச்சைகளை, எங்களுடைய ஆசைகளை சில நேரங்கள் எங்களால் என்ன செய்ய முடியாம போகுது, செய்து கொள்ள முடியாததுனால நாங்க அவருக்கு அவ்வளவாக இடம் கொடுப்பது கிடையாது அன்பானவர்களே இல்லையா? ஆனால் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, நாங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வோம் என்று சொன்னா, நானும் நீங்களும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னா நிச்சயமாக நாங்க என்ன சொல்ல வாரோம், எனக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். அப்ப கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது அவன் இன்னும் ஒருவருக்கு சொந்தமா இருக்கிறான் என்பது அர்த்தமாகிறது. சரியா? கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய மகன், கடவுளினுடைய ஆண்டவர் அப்படிலாம் சொல்லும் பொழுது அவர் இயல்பாகவே என்ன செய்யறாரு, இன்னும் ஒருவருக்கு சொந்தமாக இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். அதாவது அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் 7:22 நாங்க வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். சரியா? நாங்க சொல்லி இருக்கோம், நான் தான் என்னுடைய வாழ்க்கையின் ராஜா, நான் கிறிஸ்தவனா இருந்தாலும், கடவுளை ரட்சித்திருந்தாலும், கடவுள் ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரித்திருந்தாலும் எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அதன்படியும் நான் செயல்படுவேன். எப்பெல்லாம் அங்கங்க கடவுளுக்கு இடம் கொடுக்கணுமோ, அவருடைய ஆளுகைக்கு இடம் கொடுக்கணுமோ அப்ப மட்டும் கொடுப்பேன் என்று நாங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால்
கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது அவன் முழுமையாக என்னவா இருக்கிறான்? கிறிஸ்துவனுடைய அடிமையாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப எதுல நாங்க அடிமையா இருந்தோம்? வேதத்துல வாசிக்கிறோம், நாங்க கிறிஸ்துவுக்கு அடிமையாகிறதுக்கு முதல்ல பாவத்துல அடிமையாக இருந்தோம். அப்ப அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுது நாங்க கிறிஸ்துவுக்கு, ஆண்டவர் இயேசுவுக்கு நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அடிமையாக இருக்கிறோம் என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. சரியா? இப்ப இன்னும் ஒரு விஷயத்தை நாங்க அவதானிக்கிறோம். இந்த அடிமை என்று சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டை நாங்க வாசிப்போம், ஊழியக்காரன் என்றுதான் அங்க எழுதப்பட்டிருக்கு. சரியா? அப்ப புதிய ஏற்பாட்டுல கிரேக்க மொழியில நாங்க பார்ப்போம். எங்க வாலிபர்கள் இருக்கிறீங்க அநேகர், எனவே நீங்க உங்களுக்கு இது உதவியா இருக்கும்னு சொல்ல நான் நினைக்கிறேன். ரைட்? டூலோஸ் என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க மொழியின் அந்த சொல், ரைட்டா? டூலோஸ். அப்ப என்னத்தை நாங்க அங்க கவனிக்கிறோம்னு சொன்னா, இந்த அடிமைகள் என்று சொல்லும் பொழுது, அதே நேரத்துல நாங்க இங்க வாசிச்சோம், நாங்கள் கிறிஸ்துவின் அடிமைகளாக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அந்த அடிமை என்றால் என்னத்தை காண்பிக்கிறது, எதை குறிக்கிறது? ரைட்? அந்த அடிமையினுடைய தன்மைகள் என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் அன்பானவர்களே, ரோம படை வீரர்களின் போர்க்கப்பல்கள், அதாவது ரோமர்கள் இன்னும் ஒரு படை வீரர்களோடு சண்டையிட போகும் பொழுது, கடல் வழியாக யுத்தத்துக்கு போகும் பொழுது, அவங்க அந்த போர் கப்பல்கள்ல தி அண்டர் ரோவர்ஸ் என்று சொல்லப்பட்டவர்களை பயன்படுத்தினார்கள். அதாவது தமிழ்ல எப்படி சொல்றோம்? கீழ் படகோட்டிகள். நாங்க பார்த்திருப்போம், படகு மேல உட்கார்ந்து படகு ஓட்டுறவங்களை தான் பார்த்திருப்போம். இவங்க யாரு? கீழ் படகோட்டிகள். ரைட்? அப்ப கீழ் படகோட்டிகள்னா என்னது? படகு இருக்கும், அந்த படகின் மேல அல்லது அந்த கப்பலின் மேல கேப்டன் இருப்பார், ஆர்மி தளபதி, போர் தளபதி இருப்பார், அந்த ரோமர் தலைவன் இருப்பார். அந்த ரோமர் தலைவன் மேல நின்று கொண்டு அவர் தான் கட்டளை கொடுப்பார். அப்ப அந்த அண்டர் ஓவர்ஸ் யாரு? கீழ் படகோட்டிகள் யாரு? கீழே இருக்கிறவங்க யாரு? அடிமைகள். அன்றைய காலத்துல அடிமைகளாக பிடிக்கப்படுகிறவர்களை இந்த கப்பல்களுக்கு கீழ்த்தட்டுல அவங்கள வரிசையாக உட்கார வைத்து அது முழுக்க சுத்தி மறைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அநேக நேரங்கள்ல எல்லாருடைய கைகளும் சங்கிலிகளால கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அப்படியானவர்கள் தான் புதிய ஏற்பாடு என்ன சொல்லப்பட்டாங்க? டியூலோஸ், அதாவது அடிமைகள் என்று சொல்லப்பட்டார்கள். சரியா? அப்ப புதிய ஏற்பாட்டுல நாங்கள் ஊழியக்காரன் அல்லது அடிமை என்று வாசிக்கிற வசனங்கள், அந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த ரோம அரசாங்கத்தினாலே பயன்படுத்தப்பட்ட அடிமைகளை தான் குறிக்கிறது, அந்த வார்த்தையை தான் குறிக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப இந்த கப்பல்ல என்ன செய்வாரு? மேல கேப்டன் இருப்பாரு, கீழே மறைவான இடத்துல யார் உட்கார்ந்து இருப்பா? அடிமைகள் உட்கார்ந்து இருப்பாங்க. மேல இருந்து கேப்டன் என்ன செய்வாரு? கட்டளைகளை கொடுக்கும் பொழுது கீழே இருக்கிறவங்க என்ன செய்யணும்? தங்களுடைய படகை அவங்க செலுத்தணும், அவங்க அந்த படகை. ரைட்? அவங்க அந்த படகை ஓட்டணும் அல்லது அந்த படகை தண்டு வலிக்கணும். ரைட்? அந்த படகை தண்டு வலிச்சுட்டு போகணும். அப்ப என்ன நாங்க பாக்குறோம்னு சொன்னா, அந்த அடிமைகள் முற்றிலும் அந்த கேப்டனுக்கு சொந்தமானவர்கள். ரைட்? அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க என்ன செய்யணும்? அவங்க அந்த கேப்டனுக்கு அர்ப்பணிப்பு உள்ளவங்களா இருக்கணும். தங்களுக்கு யாரு சாப்பாடு கொடுக்கிறா, தங்களை யாரு பாதுகாத்துக் கொள்றா, தங்களை யாரு வேலை கூட்டு போறா, அவங்களுக்கு என்ன செய்யணும்? அர்ப்பணிப்பு உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ரைட்? அதே நேரத்துல மேல இருக்கிற அந்த மாஸ்டர், அந்த தலைவன் என்ன சொல்றாரோ அந்த காரியத்தை தான் இவங்க என்ன செய்யணும்? செய்ய வேண்டியவங்களா இருக்கிறாங்க. ரைட்? அப்ப உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருந்து கேப்டன், ரைட், இப்ப நீங்க போகலாம்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்யணும்? தண்டு வலிக்கணும். வேகமா தண்டு வலிங்கன்னு சொல்லும் போது என்ன செய்யணும்? வேகமா தண்டு வலிக்கும். எங்க இருக்கிறோம், எங்க போறோம்னு சொல்லி ஒண்ணுமே தெரியாது. ரைட்? மறைவான இடத்துல அவங்க உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு செய்யணும். கேப்டனுடைய சத்தத்தை மட்டும்தான் அவங்களால கேட்க முடியும். ரைட்? அப்ப உள்ளுக்கு இருக்கிற அந்த அடிமையானவர்கள் என்ன செய்யணும்? தாங்களுக்குள்ள கதைச்சு கொண்டு இருக்க முடியாது. அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது? ரொம்ப அவதானத்தோடு கேப்டனுடைய அந்த கட்டளைக்கு செவி கொடுக்க வேண்டியிருக்கு. ரைட்? அதாவது வேகமா போக சொல்றாரா, நாங்க வேகமா போகணும். அல்லது மெதுவாக போக சொல்றாரா, அல்லது முன்னோக்கி போக சொல்றாரா, அல்லது
நிறுத்த சொல்றாரா படக கப்பலை, அல்லது வலது பக்கம் இடது பக்கம் திருப்ப சொல்றாரா போன்ற அந்த கட்டளைகளை என்ன செய்ய இருக்குது உள்ளுக்கு இருக்கிறவங்க தங்களுக்குள்ள கதைச்சு கொண்டு தங்களுக்குள்ள வேற சிந்தனையில இருக்காம அந்த கேப்டனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ரைட்? அப்படியான அடிமைகளாக அவங்க உள்ளுக்கு இருப்பாங்க, அண்டர் ஓவர்ஸ். ரைட்? அப்ப என்ன நாங்க பாக்குறோம், தலைவனை முழுவதுமாக நம்பி கீழ்ப்படிய வேண்டியிருக்கு இல்லையா? முன்னுக்கு மலை இருக்குதா, முன்னுக்கு பாறை இருக்குதா, ஒண்ணுமே தெரியாது. என்ன சொல்றாரோ அதை மட்டும் அவங்க செய்து கொண்டு போகும் இல்லையா? அதே நேரத்துல அவங்களுக்கு வெளி உலகத்தோட தொடர்பு இல்லை, வெளியே யாரோட யுத்தம் பண்றாங்கன்னு தெரியாது. கப்பல்ல இருந்து யார அடிக்கிறாங்க, யாரோட யுத்தம் பண்றாங்க, யாரு வெற்றி பெறா, யாரு தோல்வி விடுறா, ஒண்ணுமே தெரியாது. ரைட்? அப்ப தங்களுடைய வாழ்க்கை எப்படியானது, அந்த தலைவனுடைய விருப்பத்திற்கு இணங்கி கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. எனவே அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டுல இப்படியான கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அப்ப நாங்க யாரு? கடவுளுக்காக கட்டப்பட்டவர்கள், கிறிஸ்து இயேசுவுக்காக கட்டப்பட்ட அவருடைய அடிமைகள் இல்லையா? இப்ப வேதாகமத்துல பாருங்க, சில காரியங்களை சுருக்கமா பார்ப்போம். லூக்கா 1:38 வாசிக்கிறோம். மரியாள் கிட்ட வந்து தேவ தூதன் கர்ப்பவதி ஆகுவா என்று சொல்லும் பொழுது, இது எப்படி ஆகும், நான் கணவனை புருஷனை அறியேனேன்னு சொல்லி அவ சம்பாஷிக்கிறது எங்களுக்கு தெரியும் இல்லையா? நாங்க வாசிக்கிறோம் அதுல. அப்ப கடவுளால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று தேவதூதன் சொன்னதுக்கு பிற்பாடு மரியாள் என்ன சொன்னாங்க? 38ஆம் வசனத்துல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். அப்ப அந்த ரோம கலாச்சாரத்துல அதன் மத்தியில அடிமைன்னு சொல்லும் பொழுது யார குறிக்குது? இந்த கப்பலுக்குள்ள இருக்கின்ற எஜமானுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற இந்த அடிமைகளை தான் அந்த காலத்துல குறிக்குது. ரைட்? எனவே மரியாள் சொல்றா என்னது? நான் ஆண்டவருக்கு அடிமை. ரைட்? அப்ப அடிமைன்னு சொல்லும் பொழுது அவ என்னத்தை உச்சரிக்கிறா? அடோனாய். ரைட்? என்னுடைய மாஸ்டர், என்னுடைய எஜமான், கடவுள், அவருடைய சித்தத்துக்கு, அவருடைய விருப்பத்துக்கு நான் இணங்குகிறேன். நான் வந்து என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அந்த எஜமானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்பதுதான் இந்த வசனத்துல மரியாள் வெளிப்படுத்துறாங்க. ரைட்? அப்புறம் நாங்க பார்க்கலாம், ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பவுல் ரோமருக்கு எழுதுகிற நிருபத்தின் ஆரம்பத்துல என்ன சொல்றாரு? தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன்னு சொல்றார். ரைட்? அப்ப இயேசு கிறிஸ்து ஊழியக்காரன் என்னத்தை சொல்ல வர்றார் அவரு? இந்த ரோம அரசாங்கத்துக்கு கீழே இருந்து இந்த அடிமைகளை குறித்து தான் பேசுறார். தன்னை அந்த அடிமையாக, யாருடைய அடிமையாக? ரோமருடைய அடிமையாக அல்ல, மாறாக கிறிஸ்துவின் ஊழியக்காரன். ஊழியக்காரன் என்ற வார்த்தை நாங்க பார்த்தோம் என்னது? அடிமை. கிறிஸ்துவின் அடிமைன்னு சொல்லி சொல்றதை நாங்க பார்க்கிறோம். பிலிப்பியர்லயும் அதான் வாசிக்கிறோம். ரைட்? அங்க சொல்றாரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் திமோத்தேயும். ரைட்? இந்த அடிமைகளாகிய, இப்படியான கிறிஸ்துவுக்காக அடிமைகளாக இருக்கின்ற யாரு? ஊழியக்காராகிய பவுலும் திமோத்தேயும் சொல்றார். தீத்துலையும் அதுதான் சொல்றார். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவனுடைய ஊழியக்காரர், அடிமை. ரைட்? 2 பேதுருல பேதுரும் அதான் சொல்றாரு, கிறிஸ்துவின் ஊழியக்காரன். ரைட்? டியூலோஸ், கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் என்று தன்னை வெளிப்படுத்தார், கிறிஸ்துவின் அடிமை என்று சொல்லி. ரைட்? வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். யோவான் எழுதும் போது என்ன சொல்றாரு? ஊழியக்காரனாகிய யோவான். ரைட்? அந்த அடிமையாகிய யோவான் கிறிஸ்துவின் அடிமைகளாக, கிறிஸ்துவுக்காக வாழ்க்கையை கொடுத்த பொன் சர்வன்ட் நம்ம பார்த்தோம், முழுமையாக கொடுத்த கட்டப்பட்ட அடிமைகளாக தங்களை ஊழியக்காரர்கள் அறிமுகப்படுத்துகிறத தேவனுடைய சீஷர்கள், கடவுளுடைய சீஷர்கள் தங்களை அறிமுகப்படுத்துகிறத நாங்க இங்க காண்றோம் அன்பானவர்களே. ரைட்? அதே போல யாக்கோபு, அதுலயும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல யாக்கோபு எப்படி சொல்றாரு பாரு, தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசுவுக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய கிறிஸ்து. ரைட்? நான் அடிமையாகிய ஊழியக்காரனாகிய இயேசு கிறிஸ்து ஊழியக்காரனாகிய என்று சொல்லி தன்னுடைய பேரை மாறி வந்துருச்சு, தன்னுடைய பேரை சொல்றார். ரைட்? அப்ப தன்னை அடிமையாக, அங்க கிறிஸ்துவின் அடிமையாக அறிமுகப்படுத்துறதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அப்போஸ்தலர்ல 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல எங்களுக்கு தெரியும், பவுல் சவுலாக இருக்கின்ற சந்தர்ப்பத்துல, கிறிஸ்தவர்களை துன்புறுத்த போகிற சந்தர்ப்பத்துல அவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். ரைட்? கீழே விழுகிறார்,
அவர் கண்ணு தெரியாம போகுது. அந்த நேரத்துல அவர் என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, ரைட், எஜமானரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். அப்ப இங்கே என்னத்தை நாங்க பார்க்கிறோம்? தன்னை அடிமையாக எஜமானுடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் என்பதை வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம். அப்ப இந்த எல்லா காரியத்திலும் அன்பானவர்களே, நாங்க பார்த்த இந்த ஒவ்வொரு கடவுளுடைய தாசர்களும் தாங்கள் தங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, ரைட், என்பதையும் தாங்கள் கிறிஸ்துவுக்கு அடிமையானவர்கள் என்பதையும் சந்தோஷத்தோடு அதை பெரிய ஆசீர்வாதமாக எண்ணி வெளிப்படுத்துகிறத நாங்க காண்கிறோம் அன்பானவர்களே. அப்ப கடவுளுடைய ஊழியக்காரர்கள் தங்களை அடிமைகள் என்று அறிமுகப்படுத்துவதன் மூலம் என்னத்தை வெளிப்படுத்துறாங்க? கடவுள் தங்களுடைய வாழ்க்கைக்கு எஜமான் என்பதை வெளிப்படுத்துறாங்க. கடவுள் தங்களுடைய வாழ்க்கைக்கு எஜமான், அடோனாய் என்பதை வெளிப்படுத்துறாங்க. அப்ப பழைய ஏற்பாடு எபிரேயர் மொழியில் எழுதப்பட்டுச்சு, அங்க எடோனா என்று சொல்லி நம்ம சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்படுகிறது, அங்க கைரியோஸ் என்று அந்த எடோனா என்ற வார்த்தை, எஜமான் என்ற வார்த்தை மொழிபெயர்க்கப்படுகிறது என்பதை நாங்க விளக்கங்கள் இருந்து படிச்சோம். அப்ப தைரியமாக சந்தோஷத்தோடு கடவுளுடைய அடிமைகள் என்று தங்களை அர்ப்பணித்து, தங்களை அடிமைகள் என்று சொல்வதன் மூலம் தேவனை எஜமான், என்னுடைய வாழ்க்கையின் அதிகாரி, என்னுடைய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்று சொல்லி சந்தோஷமாக கடவுளுடைய தாசர்கள் வெளிப்படுத்தினதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே நாங்க சற்று சிந்திச்சு பார்ப்போம், இன்றைக்கு நம்முடைய தலைவர் யாராக இருக்கிறது? நம்முடைய கேப்டன் யாரு? யாருடைய கட்டளையின்படி நம்முடைய வாழ்க்கை நடைபெறுது? நாங்க பேசுகிற, நாங்க போற வார இடங்கள், நாங்க செயல்படுகிற விதங்கள், எங்களுடைய தீர்மானங்கள், இதெல்லாம் யாருடைய கட்டளையின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்க கவனிக்கணும் இல்லையா? இப்ப நாங்க கடவுளுக்கு, கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறதுனால, கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாங்க மாறினதுனால வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுது? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அப்ப நீங்கள் யாருடையவர்கள்? அடுத்த வசனத்துல பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20, தேவனுக்கு உடையவர்களாக நீங்க இருக்கிறீங்க. அந்த மாஸ்டருக்கு உரியவர்களாக, உங்களுடைய வாழ்க்கையின் கேப்டன் கிறிஸ்து, அவருக்குரியவர்களாக நீங்க இருக்கிறீங்க. எனவே நீங்க என்ன செய்யணும்? உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப அந்த ரோம கப்பல்ல கீழே படகுல போய் இருக்கிற அந்த அண்டர் ஓவர்ஸ் என்ன செய்வாங்க? அந்த கேப்டன் என்ன சொல்றாரோ அதன்படி செயல்படுறதுல அதிக உற்சாகத்தோடு செயல்படுவாங்க. தங்களுடைய சரீரம், தங்களுடைய பலன், தங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளையும் கேப்டன் சொல்றதை செய்யறதுலதான் அதிக காரியங்களை அவங்க முயற்சி பண்ணி செயல்படுத்துவாங்க. அப்ப தேவனுக்கு உடையவர்களாக இருக்கிற நாங்க, எங்களுக்கு சொந்தக்காரர், எங்களுக்கு உரிமையாளர் தேவன். அப்ப அவர் என்ன சொல்றாரு? எங்களுடைய சரீரத்துல அவரை மகிமைப்படுத்தும்படி நாங்க செயல்படணும் என்பதை நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்துல லூக்காவுல 9:23 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க என்ன நாங்க பார்க்கிறோம்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப அண்டர் ஓவர்ஸ் என்ன செய்வாங்க? கீழ்படகோட்டிகள் உள்ளுக்குள்ள போய் தங்களுடைய சௌகரியங்களை பார்க்க முடியாது இல்லையா? தங்களுடைய சுகங்களை பார்க்க முடியாது. அவங்க கேப்டனுடைய காரியங்களை நிறைவேற்றுதல அதிக அக்கறையோடு செயல்படுவாங்க. ஆண்டவர் தன்னை பின்பற்றி வரும்படி அழைக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். அப்ப நாங்க பார்த்தோம், அந்த கீழ்படகோட்டிகள் போய் அந்த ஓட்டுகிற சந்தர்ப்பத்துல முழுமையாக தங்களுடைய சித்தம் அல்ல, தங்களுடைய கேப்டனுடைய சித்தம் தான் செயல்படுத்தணும். அவர் என்ன சொல்றாரோ, எதை செய்ய சொல்றாரோ அதன்படிதான் செயல்படணும்னு சொல்லி அவங்க செயல்பட்டாங்க இல்லையா? தங்களுடைய வாழ்க்கைக்காக, தங்களுடைய மேன்மைகளுக்காக சிந்திக்கவோ செயல்படவோ முடியாது. முழுவதுமாக தேவனுக்காக, அந்த கேப்டனுக்காக செயல்படுற மாதிரி கிறிஸ்தவர்களாகிய நாங்க எங்களுடைய ஜீவனை காப்பாத்தி கொள்றதுக்காக அல்லாமல், அந்த ஜீவனை
அந்த ஜீவியத்தில் இருக்கின்ற சௌகரியங்களை கிறிஸ்துவுக்காக இழந்து போகும்படியாக நாங்க செயல்பட அழைக்கப்படுகின்றோம், ரைட் என்று வசனங்களை நாங்க வாசிக்கிறோம். எனவே அன்பானவர்களே, நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ரைட் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்க முற்றிலும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். அதாவது வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவுக்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், ரைட். அவர் தான் எங்களுடைய தலைவர். அப்ப அவர் தலைவராக கேப்டனாக இருக்கிறதுனால அவருடைய விருப்பத்தை செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய முக்கிய வாஞ்சையாக இருக்கணும், இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்லுகிறாரோ அவருடைய வார்த்தையில அதற்கு முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டியது நம்மளுடைய முக்கிய கடமையாக இருக்கிறது, இல்லையா? அதே நேரத்துல அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்க்க வேண்டியவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோம், இல்லையா? என்ன சொல்லுகிறார் என்னுடைய வாழ்க்கையில, எப்படியாக எங்களை செயல்பட சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையின் மூலம் என்பதை கவனமாக செவி கொடுக்க வேண்டியிருக்கு நம்முடைய வாழ்க்கையில, இல்லையா? அதே நேரத்துல அந்த ஆண்டவரை நம்பி முழுவதுமாக நாங்க என்ன செய்யலாம், கீழ்ப்படிய வேண்டியவர்களாக நாங்க இருக்கிறோம். அவரை நம்பி முழுவதுமாக நாங்க கீழ்ப்படியலாம். ஏன்னா ரோம படை தலைவன் தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த அடிமைகளை மாடு மாதிரி நடத்துவான், மிருகம் மாதிரி நடத்துவான், இல்லையா? ஆனால் நம்முடைய தலைவர் ரைட், இங்க பார்த்தோம் இந்த வசனத்துல லூக்கா 9:23 கடைசி, ரைட். அந்த தலைவருக்காக யாரெல்லாம் தங்களுடைய ஜீவனை இழந்து போறார்களோ அவர்கள் என்ன செய்யப்படுறாங்களா, அந்த ஜீவனை ரட்சித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ரோமர் படை வீரனுக்காக தன்னுடைய ஜீவனை இழக்கிறவன் ரட்சித்துக் கொள்ள மாட்டான் தன்னுடைய வாழ்க்கையை. உலகத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை உலக சந்தோஷங்களுக்காக, உலக விருப்பங்களுக்காக, ரைட், எங்களுடைய மாம்ச சந்தோஷங்களுக்காக எங்களுடைய வாழ்க்கையை இழந்து போகும் பொழுது நாங்க அதை ரட்சித்துக் கொள்ள மாட்டோம், அதுல நாங்க திருப்தி காண முடியாது. எனவே நம்முடைய ஆண்டவர் நம் மீது அக்கறை கொண்ட கர்த்தர், ரைட், அவர் எங்களை அழைத்து வழிநடத்தும் போது நாங்க முழுமையாக அவருக்கு கீழ்ப்படியலாம். அது எங்களுக்கு நஷ்டமாகவே இருந்தாலும் வேதம் சொல்ற மாதிரி அது எங்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவா அது அமையும் என்பதை நாங்க கவனிக்கிறோம். அப்புறம் நாங்க பார்த்தோம், அந்த வெளி தொடர்பு இல்லை அவங்களுக்கு, இல்லையா? உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு அவங்க வேலையை செய்யணும், ரைட். அதாவது கடவுளை தவிர வேற சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்க முடியாத அந்த சூழ்நிலையில, ரைட். அவ கிறிஸ்தவர்கள் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும், ரைட், தேவனையே நோக்கி பார்த்தவர்களாக அவங்க காணப்படலாம், ரைட். அதே நேரத்துல தங்களுடைய தலைவனுடைய விருப்பத்திற்கு இணங்க வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் அந்த அடிமைகளுடைய வாழ்க்கை, ரைட். அப்ப நானும் நீங்களும் அன்பானவர்களே, இனி என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, என்னுடைய எஜமானராக, என்னுடைய அடோனாய், என்னுடைய கேப்டனாக இருக்கின்ற அவருடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டியதே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே கிறிஸ்து இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையின் எஜமானராக இருக்கிறார். எனவே சிந்திச்சு பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில இருக்கிற சிங்காசனத்துல, ரைட், கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறது யாரு? எந்த ராஜா நம்முடைய வாழ்க்கைய ஆளுகை செய்கிறது? சில நேரங்கள்ல நம்முடைய சுயநலம், இல்லையா? சில நேரங்கள்ல நம்முடைய சரீரத்துல இருக்கின்ற ஆசைகள், அதுதான் நம்மளை ஆளுகை செய்யும், ரைட். அந்த ஆசைகள் என்ன சொல்லுகிறதோ, அந்த ஆசைகள் எங்க எங்களை வழி நடத்துகிறதோ அதன்படிதான் நம்ம பேசுவோம், செயல்படுவோம், போவோம், வருவோம், எல்லாம் செய்வோம், ரைட். இப்ப யோசிச்சு பாருங்க, யாருடைய விருப்பம், எந்த சிந்தனையை நாங்க எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றவங்களாக இருக்கிறோம்? யார் எங்களுடைய வாழ்க்கையின் சிங்காசனத்துல இருக்கிறது, ரைட். எனவே அன்பானவர்களே, நாங்க முதல் பார்த்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்கு சொந்தமானது. பாவத்துல அடிமையா இருந்த எங்களை, சாத்தானுடைய அதிகாரத்துக்கு கீழே இருந்த எங்களை மீட்டு கொண்டு கிறிஸ்து இயேசுவானவர் தன்னுடைய இரத்தத்தின் மூலம் தேவனுக்கு சொந்தமானவர்களை எங்களை மாற்றி விட்டார், எங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார். இனி நாங்க அவருக்காக வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம், சரியா? அப்ப பார்த்தோம் இல்லையா, அந்த ரோம படையில் வீரன் அந்த கப்பல்ல மேல இருந்து கொண்டு கட்டளை கொடுக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை. ஒரு நாளும் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, அந்த அடிமைகளை போல அவர் உள்ளுக்கு உட்கார்ந்து அவர் ஒரு நாளைக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, அந்த தண்டு வலித்து பார்த்திருக்க மாட்டார், ரைட். அல்லது அந்த அடிமைகளை போல, ரைட்,
குறைந்த ஒரு அசௌகரியமான சூழலுக்குள்ள அந்த போர் வீரன் போக மாட்டார். அவருக்கு வேணும் தன்னுடைய சுயநலத்துக்கு ஏதுவாக தங்களுடைய படை வீரர்களை வலுப்படுத்திக் கொள்வதற்காக தங்களுடைய அதிகாரத்தை காண்பிக்கும்படியாக அந்த அடிமைகளை பாவிப்பது. ஆனால் நம்முடைய எஜமான் எப்படியானவர்? ரைட், பாருங்க, பிலிப்பியர் 2:7 வாசிக்கிறோம். நமக்காக கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நம்முடைய மாஸ்டர் எப்படியானவர்? அவர் அடிமையின் ரூபம். ரைட், அந்த ரோம படை வீரர்கள் மத்தியில் இருந்த அந்த அந்த அடிமையை குறிக்கின்ற அந்த வார்த்தை இங்கேயும் பயன்படுத்தப்படுது. அதே போல ஒரு அடிமையின் ரூபமாக, ஒரு மனித ரூபமாக அவர் என்ன செய்றார்? பூமிக்கு தன்னை தாழ்த்தின ஆண்டவராக இருக்கிறார். ரைட்டா? எப்படி தாழ்த்தி இருக்கிறார்? மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ரைட், அப்ப இது 2 வசனத்தை நாங்க என்ன பார்க்கிறோம்? அடிமையின் ரூபம் எடுத்தார், மரண பரியந்தம் தாழ்த்தினார் என்று சொல்லும் பொழுது தேவன் தன்னுடைய பிதாவின் விருப்பத்திற்கு சித்தத்திற்கு முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவராக அவர் காணப்படுறார் இல்லையா? ஒரு அடிமை எப்படி அந்த எஜமானுக்கு தன்னையே ஒப்பு கொடுத்துறான் வாழ்நாள் முழுக்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை. ரைட், அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உம்முடைய சித்தம் எதுவோ அதுவே எனக்கு ஆக கடவுள் என்று தன்னையே முழுவதுமாக நமக்காக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் அவர். சரியா? ரைட், அப்படி ஒப்பு கொடுத்த பொழுது என்ன நடந்துச்சு? பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ரைட்டா? அடிமையாக எங்களை மீட்டுக் கொண்ட கர்த்தர் இப்ப என்னவா இருக்கிறாரா? எல்லாரையும் ஆளுகை செய்கின்ற மாஸ்டராக, எஜமானாக அவர் இப்பொழுது இருக்கிறார் என்பதை 10ஆம் 11ஆம் வசனத்துல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாங்க வாசிக்கிறோம். அந்த தேவன் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துறாரு. அதே நேரத்துல நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என்னுடைய ஜீவனையும் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அதே நேரத்துல யோவான் 10 வாசிக்கலாம், அவர் கையிலிருந்து ஆண்டவர் சொல்றார், என்னுடைய கையிலிருந்து ஒருவனும் என்னுடைய ஆடுகளை பறித்து கொள்ள முடியாதுன்னு சொல்றார். அப்ப அந்த எஜமான் முழுமையான பாதுகாப்பை, முழுமையான அக்கறையை, முழுமையான போஷிப்பை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கின்ற அதிகாரம் உள்ள ஆண்டவராக அவர் காணப்படுகிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். மத்தேயுல சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட், உலகத்து முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். ரைட், அப்ப அந்த எடோனா, அந்த எஜமான் எப்படியானவர்னு பாருங்க. ரைட், எல்லா அதிகாரங்களையும் எல்லா மேன்மைகளையும் கொண்ட எஜமானராக அவர் இருக்கிறார். கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய எஜமான், எங்களை அவருக்கு சொந்தமாக்கி கொண்ட கர்த்தர். எனவே அவருக்கு நாங்க நன்றி செலுத்தணும், எங்களை அவருக்காக சொந்தமாக்கி கொண்டதற்காக. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய எதிர்காலம் யாவும் அந்த எஜமானுடைய கைகள்ல இருக்கு. எந்த எஜமானுடைய கையில? அவர் சொன்னாரு, என்னுடைய கைகள் இருந்து ஒருவனும் உங்களை பறித்துக் கொள்ள முடியாது. பூமியில இருக்க எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ரைட், இன்னொரு வசனத்துல வாசிக்கிறோம், உங்களுடைய தலையில இருக்கிற மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ரைட், அப்ப கிறிஸ்து அப்படியான எஜமானாக எங்களுக்கு இருக்கிறார் அன்பானவர்களே. எனவே அன்போடும் சந்தோஷத்தோடும் கிறிஸ்துவுக்கு நாங்க அடிமையாவோம். ரைட், நம்மை அவருக்கு சொந்தமாக்கினதற்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அவரே எங்களுடைய எஜமானாக, எங்களுடைய தலைவராக, எங்களுடைய ராஜாவாக இருக்கிறார் என்பதை நாங்கள் தொடர்ந்தும் அறிக்கை செய்வோம். ஆபிரகாம் அறிக்கை செய்தார், தேவன் அடோனாய் என்னை ஆளுகை செய்கின்றவர், அவருக்குள் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை அறிக்கை செய்தார். எனவே ரொம்ப சுருக்கமா பார்த்தோம். அது ஒரு பெரிய பாடமா இருந்துச்சு. எப்படி நான் சுருக்கி இதை செய்யலாம்னு சொல்லி ரொம்ப யோசனையா இருந்தது. ஆனா போதும்னு நினைக்கிறேன். நாங்க படித்து கொண்டதை நாங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளலாம் சுருக்கமாக. ஹலோ பாஸ்டர். ஓ ஜோஷுவா, கேக்குதா? கேக்குது. நீ என்ன படிச்ச? the meanings. Adona root word adon. அப்படினா to rule. அதுக்கு மீனிங் king,
captain, commanders, the Lord, master, the Lord. Pastor, நாங்க வந்து ஏசப்பாக்கு மட்டும் அடிமையா இருக்கணும், மனுஷங்களுக்கு அடிமையா இருக்க கூடாது. We should be a born slave of Jesus Christ. ஆமா ஆமா, thank you, very good, very good. இன்னைக்கு நிறைய காரியங்களுக்கு நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம், அடிமையாக பார்க்கிறோம். அநேகருடைய அன்புக்கு இல்லையா, அநேகருடைய தவறான வழிநடத்தல்களுக்கு, எங்களுடைய ஆசைகளுக்கு, எங்களுடைய தவறான சிந்தனைகளுக்கு நானும் நீங்களும் விழுப்பட்டு அடிமையாக பார்க்கிறோம். ஆனால் ஜோசுவா சொன்ன மாதிரி கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் நம்ம அடிமையா இருக்கணும். வெரி குட். ஓகே ஓகே. ஜோசுவா பாஸ்டர், சொல்லுங்க. போனுக்கு நிறைய பேர் அடிமையா இருக்கிறாங்க. ஆமா ஆமா, நிறைய காரியம் சொல்லலாம் இல்லையா. வெரி குட், நல்லா ஞாபகப்படுத்துனீங்க. போனுக்கு நான் அடிமை இன்னைக்கு அப்படிதான் நீங்க அநேகர் சொல்றாங்க. ரைட், குட், ரைட். வேற யாரும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு பாஸ்டர் உங்களோட ஸ்டடீஸ். என்ன சொன்னா, கடவுள் எங்களுடைய எஜமானா இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தவராகவும் இருக்கிறாரு. எஜமான், அதே நேரத்தில் அவர் ஒரு அடிமையா இந்த உலகத்துக்கு வந்தார். தன்னுடைய எல்லா மகிமையும் விட்டு இறங்கி வந்தது மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்துக்கு கூட சேர முடியாத நாங்க அடிமைகளும், பைபிள் சொல்லுது, பாவிகளும் துரோகிகளுமா இருந்தோம்னு சொல்லி, அப்படியானவர்களையும் அவரிடத்துல சேர்த்து அவங்களுக்கு புத்திர சுவிகாரம் என்று ஒரு பெரிய ஒரு சுவிகாரத்தை, அது ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாரு. காணாமல் போன மகன் சொல்ற மாதிரி, நான் நம்முடைய குமாரன் சொல்லப்படுறதுக்கு பாத்திரம் நல்லன்னு சொல்லி, அதே மாதிரி இப்ப இன்னைக்கு நாங்கள்லாம் அவருடைய பிள்ளை இருந்து சொல்றதுக்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லை. ஆனாலும் அவருடைய அந்த எஜமான் அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரு இப்படியான பாவிகளாகிய எங்களை அவரிடத்துல சேர்த்துக்கொள்றதுக்கு. ஆகவே அந்த எஜமான் அந்த பாவிகளை போல இந்த உலகத்துக்கு வந்து பாவிகள் பட வேண்டிய எல்லா கஷ்டங்களையும் பட்டு, நீங்க சொன்னீங்க அந்த கேப்டன்ஸ் வந்து அந்த ஒரு நாளுமே தண்டு வலிச்சிருக்க மாட்டாருன்னு சொல்லி, ஆனா எங்களுடைய எஜமான் வந்து நரற்படும் வேதனையெல்லாம் அவர் அனுபவிச்சார். ஒரு மனிதன் படக்கூடிய எல்லா விதமான துன்பங்கள், பசி, கண்ணீர், வேதனை எல்லாவற்றையும் அனுபவிச்சு அதுல இருந்து அவனுக்கு ஒரு நம்பிக்கையையும் ஒரு எதிர்பார்ப்பையும் கொடுத்திருக்காரு. நீ பாவிக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு நம்பிக்கை இல்லை, ஆனா இந்த எஜமான் வந்து அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அது இன்னைக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்துச்சு. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ கிஷோ. ரைட், வேற யாரும்? பாஸ்டர் கேக்குதா பாஸ்டர்? கேக்குதுங்க கிஷோ. தேங்க்யூ பாஸ்டர். ஏன்னா உண்மையில இந்த அடோரங்கிறத உண்மையான மீனிங்கை கற்றுக்கொண்டேன். அடுத்து தேவன் அடிமையாக வந்தாருங்கிறது உண்மையில அந்த அடிமையோட மீனிங் இன்னைக்கு தான் நல்லாவே புரிஞ்சு. ஏன்னா நாங்க இவ்வளவு நாள் சும்மா அடிமைங்கிறது இன்னைக்கு தான் பாஸ்டர் உண்மைக்குமே அந்த அடிமையிட இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் அழகா கிளியரா விளைஞ்சி. அடுத்தது பாஸ்டர் எனக்கு படிக்கிற நேரம் ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னா பாஸ்டர், நாங்க வந்து உண்மையில இன்னைக்கு அந்த எங்களுடைய தாழ்மையும் நாங்க எங்களோட தேவனால நாங்க அதோட டிசிப்ளின் அதெல்லாம் எங்களுக்கு வரும். உண்மைக்கு நாங்க கடவுளுக்கு நாங்க அடிமைகள் ஆக்கி கொண்டா. ஏன்னா உலகத்தின் படி அடிமை ஸ்லேவிங்கிறது ஒரு கூடாத காரியம் அப்படித்தான் நாங்க பாக்குறோம். ஆனா எனக்கு ஒண்ணு தோணுச்சு பாஸ்டர், நாங்க கடவுளுக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுத்து நாங்க அவரை மாஸ்டரா ஏத்துக்கொண்டு இருக்கிற நேரம் நாங்க உலகத்துல சில நேரம் எங்களுக்கும் இருக்கு பாஸ்டர். இப்ப நான் உண்மையில கணவருக்கு, நாங்க தொழில் செய்யற இடங்கள், எங்களோட சபைக்கு, நாங்க சில எங்களோட அரசாங்கத்துக்கு நாங்க சில இடங்கள்ல நாங்க கட்டுப்படணும். அப்ப உண்மையா நாங்க கடவுளோட எங்களோட உறவு ஒழுங்கா இருந்துச்சுன்னா, அந்த டிசிப்ளின் எங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு வராதுன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு பாஸ்டர். அடுத்து அந்த அண்டர் ஓவர்ஸ் உண்மையில அவங்களோட வாழ்க்கையில முன்னுக்கு என்ன நடக்குங்கிறது சரி தெரியாது. ஆனா கடவுளோட கரத்துல அவங்க
ஒப்பு கொடுத்த ஒரு பயமும் இல்லாம அது அந்த நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு அன்பினால, அது எந்த கட்டாயத்தினாலும் இல்ல. அப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர். தேங்க்யூ சோ மச் பாஸ்டர். தேங்க்யூ. உண்மை நீங்க சொன்ன மாதிரி நாங்க கடவுளுக்கு ஒருத்தர் சொல்றாரு, நான் வாசிக்கும் பொழுது கடவுளுக்கு அடிமையாகிறது தான் நம்முடைய உண்மையான விடுதலை உலகத்துலன்னு சொல்றாரு. கடவுளுக்கு நம்ம அடிமையாகிறது தான் எங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான விடுதலைன்னு சொல்லி. தேங்க்யூ. வேற யாரும்? கேக்குதா? கேக்குதா அருள்? நான் கொஞ்சம் விட்டு வரும் சில நேரம். ஏன்னா பாஸ்டர் உண்மையில சரியான ஆசீர்வாதமா இருந்தது. அந்த அடிமைன்னு சொல்ற நேரம் நாங்க அந்த அந்த எஜமான் ராஜாவை பார்க்குற நேரம் அந்த சாமுவேலுக்கு அந்த இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க, எங்களை ஆள்வதற்கு ஒரு ராஜா வேணும் சொல்றேன். அப்ப சாமுவேல் போயிட்டு தேவன் கிட்ட ஜெபிக்கிற நேரம் சாமுவேல் அப்ப தேவன் சொல்றாரு சாமுவேலுக்கு, அவங்க உன்னை இல்ல ஒதுக்குனது என்ன ஒதுக்குனாங்கன்னு. உண்மையிலே சில நேரங்கள்ல நாங்க மனிதர்களுக்கு முன்பாக பாக்குற நேரம் நாங்க சில நேரம் மனிதர்களை ஒதுக்குறோம், மனிதாக்குறோம்னு இல்ல. உண்மையில நாங்க பாக்குற நேரம் அந்த எஜமான வெறுக்கிற தன்மை உண்டு. இப்ப நாங்க பாஸ்டர் நீங்க சரியா நல்ல ஒரு அந்த மரியாதை குறிச்சு சொல்ற நேரம், அப்ப மரியாளுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருந்தது, இது எப்படி ஆகும்னு. அப்ப கடவுள் அந்த தேவதூதை வெளிப்படுத்துறார், ஏன்னா கடவுள் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு. சில நேரங்கள்ல இதே கேள்வியை தான் அங்கிட்டு சகரியா கேட்டார். சகரியாக்கு அப்ப சகரியாட யோவான் பிறக்கிற வரைக்கும் சகரியாட வாய் மூடப்பட்டிருந்தது. அவன் கடவுளால கூடும் என்னன்னா இதே கேள்வி கேட்கிற நேரம் அப்ப அவரோட வயது அப்படிப்பட்டது. அவர் அந்த சந்தேகத்துல கேட்டார். ஆனா கடவுள் எல்லா விதத்திலையும் சர்வ வல்லவர்ங்கிறது அவர் மறந்துட்டான் சகரியா. அதே போல மரியாள் அப்படி அந்த இளமையான வயதுலையும் அவ தன்னை அர்ப்பணிக்கிறவளாக இருந்தா. அதை பார்க்குற நேரம் கடவுளால கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்ற நேரம் உடனே அவ மறுமொழி கொடுக்குறான், நான் கடவுளுக்கு அடிமை. அப்ப பார்க்குற நேரம் எஜமான ஒருத்தர் ஏற்றுக்கொள்ற நேரம் அந்த எஜமானுக்கு தங்களை முழுவதுமா அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு இது உண்டு. சில நேரங்கள்ல எங்களுக்கு மறைமுகமா இருக்கிறது யாருன்னா எங்களுடைய தேவன். மறைமுகம்னு சொல்ற நேரம் நாங்க அந்த நேரடி ஆட்களை காண்கிறது இல்லை, எங்களோட ஆவிக்குரிய ஒரு எஜமான எங்களுக்கு. இப்ப நாங்க எந்த நேரம் சில நேரம் இப்படி இல்லை, எப்படின்னா பாஸ்டர் கடவுள் யாருன்னு தெரியும், கடவுள் எங்களுக்கு தெரியும், ஆனா கடவுளை பற்றி தெரியாம இருக்கு. விளங்குச்சா? இப்ப நீங்க பாஸ்டர் சொன்ன மாதிரி எஜமான் யாருன்னு தெரியும், எஜமான் தன்மைகள் தெரியாம இருக்கு. விளங்குச்சா? சில நேரம் நாங்க கடவுளை போட்டுறோம், கடவுளை இதாக்குறோம், ஆனா கடவுள் இப்படிப்பட்டவர் என அன்று பார்க்க நேரம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கடவுள் வெளிப்படுத்தினாரு. ஆனா மோசைக்கு தான் தன்னுடைய சர்வ வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு. செங்கடை பிளந்தது, வாதையை கொண்டு வந்தது. அப்ப அவருடைய தன்மை என்னன்னா, நான் இப்படிப்பட்டவன், நீங்க என்னைய இப்படித்தான் ஆராதிக்கணும். எஜமான் என்கிறது இப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு இருக்கக்கூடியவர். சில நேரங்கள்ல அன்று ஆபிரகாமுக்கு தெரியாத தேவன், அதாவது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இப்ப உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஏன்னா திரியேக தேவனா இப்பொழுது எங்க வெளிப்படுத்தி கொண்டிருக்காரு. அவருடைய அந்த தன்மை எப்படின்னா திரியேக தேவனை எங்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்காரு. பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. தேங்க்யூ. கடவுள் தன்னுடைய தன்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த மிகவும் விருப்பம் உள்ளவராக இருக்கார். ஓகே, தேங்க்யூ. வேற யாரும்? ரைட். அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் ஜெபித்து நிறைவு செய்யலாம். அடுத்த வாரம் இன்னும் ஒரு பெயரோடு நாங்கள் சந்திப்போம். கடவுள் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் கேட்டுக்கொள்றேன். விக்கி, உங்களுக்கு முடியுமா இருக்குமா? எப்படி சூழல் தெரியல கூட முடியுமா தான் நீங்க எங்களுக்காக ஜெபிக்கலாம். இந்த நேரத்துல ஜெபித்த நேரத்தில் நம்ம நிறைவு செய்வோம். ரைட். அப்ப நான் ஜெபிக்கிறேன். நான் ஜெபித்து நாங்கள் நிறைவு செய்யலாம். ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் அதிகமாய் நேசிக்கின்ற கிருபை நிறைந்த ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்கள் தந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் எஜமான்,
ஆனாலும் ஒரு அடிமையாக எங்களுக்காக எங்கள் மத்தியிலே வந்து எங்களுடைய பாடுகளை துக்கங்களை சுமந்து ஆண்டவரே ஒரு பாவ அடிமையினுடைய எல்லா வேதனைகளும் ஆண்டவரை நீர் அனுபவித்தீர் சுவாமி. கர்த்தாவே, அவன் அனுபவிக்க வேண்டிய பாவ தண்டனைகளை நீர் அனுபவித்து அவனுக்கு வாழ்க்கை கொடுத்து ஆண்டவரே அவனை தூக்கி எடுத்த எஜமானராக இருந்தீர். உமக்கு நன்றி. உலகத்தின் எஜமான் சில நேரங்களில் எங்களை நசுக்குகின்ற, எங்களுக்கு நெருக்கடியை கொடுக்குகின்ற எஜமானாக இருப்பான். சுயநலத்துக்காக செயல்படுகின்ற எஜமானாக இருப்பான். எனவே ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அப்படியான எஜமானாக அல்லாமல் என்னுடைய நன்மைக்கு ஏதுவாக உம்முடைய சரீரத்தையே அடிக்க கொடுத்த எஜமானராக, எங்களுக்காக உம்முடைய சரீரத்திலே தழும்புகளை சுமந்து கொண்ட எஜமானராக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. எனவே நாங்கள் சந்தோஷத்தோடு உமக்கு கீழ்ப்படிய, சந்தோஷத்தோடு ஆண்டவரே உம்முடைய தாசர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவின் அடிமைகள் என்று தங்களை சொன்னது போல ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில செயல்பட கிருபை பாராட்டியார்கள். இந்த இடத்துல ஒன்றிணைந்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. அடுத்த வாரம் நாங்க சந்திப்போம். God bless. Thank you, Pastor. Thank you, அக்கா. வெள்ளிக்கிழமை நீங்க தான் ஜெபம்னாக்கா? Pastor. Okay. Thank you, Pastor. God bless you. Thank you. God bless. Thank you, Pastor. Thank you, Arul.